அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த புத்தம்புது வீடு கோயமுத்தூர் சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இது வந்து கீரணத்தம் ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் இருக்குங்க. இது அருமையான வீடு பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக இதை கட்டியிருக்காங்க. இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், கலர்லாம் அழகாக பெயிண்டிங் ஒர்க்கெலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பண்ணி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த வீடு. 4 கலரில் பெயிண்டிங் கலர் அடித்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மெயின் கேட்டினுடைய டோரெலாம் பார்த்திங்களா, அவ்வளோ எஸ்எஸ்ஸில், அதாவது எஸ்எஸ்ஸில் கொடுத்து நேச்சுரல் வுட் இடையில் ஃபிட் பண்ணி சூப்பராக இருக்குது. ஒன் சைடு நம்ம ஆளுக போகிறதுக்காக அந்த 2 கேட்டும் ஒவ்வொரு கேட்டாகவும், இந்த சைடு பெருசாக இருக்கிறது வந்து இந்த 4 கேட்டை வந்து மடக்கக்கூடிய மோல்டபிள் கேட்டு போல்ட் பண்ணிக்கலாம், மடக்கிக்கலாங்க. அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. கேட்டே பாருங்கள், அந்த 30 அடிக்கு உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து பெரிய ஏர் இண்டியா ஃப்ளைட்டே கொண்டாந்து நிறுத்தலாம். அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அதை உள்ளே போய் பார்க்கும்போது பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள் எப்படி நம்ம சன் சைட்லாம் பார்த்தீங்களா, 30 அடிக்குமே நல்லா சூப்பராக 2 அடி அடிச்சிருக்காங்க. அடித்து நல்லா நீட்டாக இது பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து ரொம்ப மெயின் சிட்டி சரவணம்பட்டி ரொம்ப பக்கம்ங்க. காந்திபுரம் பக்கம்தான், இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்தான், ஏர்போர்ட் பக்கம்தான், ஐடி கம்பெனி ரொம்ப பக்கம். நீங்கள் எந்த தொழில்துறையில் இருந்தாலும் இது மெயின் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குங்க. அதனால் இந்த வீட்டை வாங்குறவங்க அருமையான வீடு வாங்கிக்கலாங்க. இது 3 பெட்ரூம் உள்ள வீடுங்க. உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மெயின் இதுக்கு வந்துட்டான், போர்ட்டிக்கோவுக்கு வந்துட்டான். போர்ட்டிக்கோ வந்து சும்மா பிரமாதமாக இருக்குது. பாருங்கள், போர்ட்டிக்கோ அப்படியே சும்மா ஏர் இண்டியா ஃப்ளைட் நடத்தலாம். சைஸ் வந்து 20 பார்த்தீங்களா, போர்ட்டிக்கோ சைஸ் வந்து 26க்கு 16.5 என்ற சைஸில் இருக்குது. பிரமாதமாக போர்ட்டிக்கோ கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து டைல்ஸ்லாம் ஹெவி டியூட்டி டைல்ஸ் போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பாருங்கள், இந்த வீட்டில் பார்த்திங்களா, வாட்டர் சம் 15,000 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. போர் 600 அடி அந்த மாதிரி நல்லா போட்டிருக்காங்க. போருடைய வாட்ரு நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. அப்புறம் இந்த வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுவர், எல்லா பக்கமே காம்பவுண்ட் சுவர் 5 அடிக்கு எடுத்து அவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், பார்த்தீங்களா, நல்லா அதையும் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து அவுட்டர் பாத்ரூம் இந்தியன் டைப்பில் அவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க. இந்த சுற்றி வர பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. நம்ம எப்போ இருந்தாலும் வீடு எத்தனை வருஷத்துக்கு பிறகு கூட நம்ம ஏதோ ஒரு பெயிண்ட் அடிக்கிற வைக்கிறோம்னா எந்த டிஸ்டர்ப் இருக்காதுங்க. அந்த மாதிரி நாலாபுரமும் சுற்றி நம்ம நடந்து போய் வேலை செய்கிறது மாதிரி, சாரம் போடுறது மாதிரி, இன்னொரு மாடி நீங்கள் எடுத்தீங்கனாலும் கூட நம்ம சாரம் போட்டு வேலை செய்கிற மாதிரி அவ்வளோ பக்காவாக இதை பண்ணியிருக்குங்க. பாருங்கள் சார். அப்புறம் நம்ம எம்எம் ரியல்டர் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எம்எம் ரியல்டர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைத்து இதயங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். பாருங்கள், இந்த டைல்ஸ் இதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ரூப் வரையுமே வால் டைல்ஸு நம்ம போர்ட்டிக்கோவில் அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் பாருங்களேன், டீ கூட்டில் போட்டு ஃப்ளோவர் அப்படியே கொடுத்து கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில், அந்த டோர் ஹேண்டிலாம் அப்படியே கோல்டு மாதிரியே அவ்வளோ சூப்பரமாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், படி பார்த்திங்களா, லாபம் படி லாபம் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. நம்ம பார்த்துங்க, ஹாலுக்குள்ளே போயிட்டோம். வரவேற்பறை அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. ஹால் வந்து 20க்கு 16 என்ற சைஸில் இருக்குங்க. அதாவது ஹாலினுடைய சைஸ் வந்து 20க்கு 16. அந்த வரவேற்பறையில் நம்ம போன உடனே அவ்வளோ சூப்பராக அது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்குங்க. அந்த வரவேற்பறையில் போயிட்டோம்னாலே அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பார்ட்ஸாக பார்ப்பான். இப்போ பாருங்கள், டிவி யூனிட்ஸில் அந்த எல்லா இதுவுமே இருக்குது. பெரிய டிவி வச்சுக்கலாம் பார்த்தீங்களா, ரேக்கெல்லாம் அந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது.
அந்த பேஸ் கேபினெட்ஸ் பாருங்கள், அந்த டிவி கேபினெட்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம். கிச்சன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கிச்சன் வந்து மொத்தத்தில் 22க்கு 8ங்க. அதாவது 11க்கு 8 கிச்சனு, 11க்கு 8 டைனிங் ஹால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லையும் பாருங்களேன் எவ்வளவு பிரமாதம் அதை இது பண்ணியிருக்காங்க. அடடா, கிச்சன் டேபிளை பார்த்தீங்களா? கிச்சன் டேபிள் 2 அடி அகலத்துக்கு கிரைனைட்டால் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் கிச்சன் கேபினெட்ஸ்லாம் நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுக்குதான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அந்த இழுத்து இது பண்ணுறேன், ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ ஸ்பேரியஸ், நல்லா டைப்பில் கொடுத்துருக்காங்க. பெரிய கிச்சனுங்க, டைனிங் பெரியது பார்த்தீங்களா? எவ்வளவு வேணாலும் பொருள் வச்சுக்கலாம். ஆமாம், பார்த்துக்கங்க கிச்சனை பாருங்கள். எங்கப்பா பார்த்தீங்களா? இங்கிட்டு பாருங்கள், டைனிங் ஏரியாவில் பக்கமும் அவ்வளோ இது இருக்குது, பொருட்கள்லாம் வச்சுருக்கோங்க. அப்படியே நம்ம இப்போ வாரோம், பெட்ரூமுக்கு வந்துட்டான் பாருங்கள். பெட்ரூம் சைஸ் வந்து சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. 16க்கு 10 வித் அட்டாச்சு 5க்கு 8ங்க. பெட்ரூம் சைஸ் வந்து 16க்கு 10ங்கிற சைஸில் அட்டாச்சு பாத்ரூம் 5க்கு 8. பெட்ரூம்லேயே பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வாட்ரூப் அதிலே அதெல்லாம் வச்சுருக்காங்க. 2 ட்ரா இருக்குது, வேண்டிய பொருள் வச்சுக்கலாம். இதில் ஒரு கிளாஸ் கொடுத்துருவாங்க. அந்த கிளாஸ் இப்போதைக்கு இது பண்ணல, கிளாஸ் கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்களா, அதுவும் வாட்ரூப் தான். வாட்ரூப் அதுலேயே பாருங்கள் இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், செல்ஃப்லேயுமே அந்த செல்ஃபில் கிளாஸ் போட்டு கைப்பிடி போட்டு சூப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ரெஸ்ட் ரூமு, பாத்ரூம் வந்து நல்ல டோரெல்லாம் பிரமாதமான டோருங்க, அருமையான டோரு. உள்ளேயுமே டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வெளியில் வரோம், வெளியில் வந்துட்டு அப்படியே வரோம், ஹாலுக்கு வந்துட்டான். ஹாலில் பார்த்தீங்களா எவ்வளோ சன்னல்லாம், பெரிய பெரிய சன்னல். ஸ்டேர் கேஸை பாருங்கள், மடக்குப்படி அதெல்லாம் ரிங்கு போட்டு கட்டுறது தாங்க, அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. கைப்பிடி வந்து எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க, சேஃபாக கொடுத்துருக்காங்க. குழந்தைகள்லாம் நடந்தாலும் வச்சாலும் அது ஒன்றும் செய்யாதுங்க, அவ்வளோ சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேர் கேஸ் அந்த மிட் லேண்டிங் போயிட்டான். மிட் லேண்டிங்கும் நல்லா வேண்டிய அளவுக்கு அருமையாக இருக்குது. போயிட்டான் நம்ம அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு, அந்த பேசஸ் நடப்பாத ஹால் மாதிரியே. அடேங்கப்பா, ஃபஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெட்ரூமுங்க, 16க்கு 16 அந்த மாதிரி சைஸில். ஆமாம், அடேங்கப்பா பாருங்களேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் வந்து 16க்கு 16 வித் அட்டாச்சுடுங்க. அட்டாச்சு வந்து 10க்கு 8. 10க்கு 8லேயுமே அதில் வாட்டர் டாப் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடு. அடேங்கப்பா, அங்கேயுமே ஒரு டிவி கேபினெட்ஸ் இருக்குது, வாட்ரூப் 2 இருக்குது. மேலே வந்து லாப்டில் கப்போர்ட் இருக்குது. ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப், பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு ஒரு கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது பிரமாதமாக. அவ்வளவு பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க பாருங்களேன். பாருங்கள் வாட்ரோப் எப்படி இருக்குது, சும்மா ஜம்முன்னு இருக்கு பாருங்கள். நிறைய பொருள் வச்சுருக்காங்க. வாட்ரோப்பே 3 இது பண்ணி வச்சுருக்காங்க.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ராவு பாருங்கள், உங்களுக்கு உள்ளே எவ்வளோ வேணாலும் பொருளுக்கெல்லாம் வச்சுக்கலாம். ஒரு நகை நட்டு கூட நீங்கள் உள்ளே வச்சு சேஃபாக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தான் எல்லா இதையுமே உங்களுக்கு அது எவ்வளோ ஸ்டோரேஜ் உள்ளது இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதை திறந்து பார்த்தீங்கல்ல, இதுலேயும் பாருங்கள் ரெண்டு ட்ரா கொடுத்துருக்காங்க. நல்லா சேஃபாக இருக்குது. அவ்வளவு பிரமாதம் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்த உடனே பிடிச்சி போகும், ஆனால் பார்க்க ரொம்ப பிடிக்குங்க. அப்படிப்பட்ட வீடு இந்த வீடு. பார்த்தீங்கல்ல என்ன மாதிரி சைஸ், அடேங்கப்பா. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து 16க்கு 16 பெட்ரூம் போட்டு உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளவு கேபினெட்ஸ். அதுக்கு தான் நான் காமிச்சிட்டே வரேன். பார்த்தீங்கல்ல இவ்வளோ கேபினெட்ஸ் யாருமே கொடுக்க மாட்டேன். நம்ம இப்போ பாத்ரூம் டோர்லாம் சூப்பர் டோருங்க. உள்ளே பாருங்கள், அங்கேயும் சோப்பு கண்ணாடி எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து அங்கேயும் கேபினெட்ஸ், வால் கேபினெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் குளிக்கிறதுக்கு பாருங்கள், வாட்டர் டேப். அந்த வாட்டர் டேப் வந்து நல்லா லாங் சைஸாக நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. எல்லோரும் நல்லா குளிக்க வைக்க நல்லா இருக்கும். பாருங்கள், இங்கேயும் கிளாஸ்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. வால் கேபினெட்ஸ் உங்களுக்கு எல்லாமே அதில் வச்சு எடுத்துக்கலாம். தனித்தனியாக சேஃபாக சோப்பு வேணுமா, ப்ரெஷ் வேணுமா, என்னென்ன வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம அக்சஸில் வாரோம். அப்படியே நம்மளுக்கு நடந்து வரக்கூடிய பாதையில் வந்து நம்ம இனி 3வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். 3வது பெட்ரூம். அடேங்கப்பா, பார்த்தீங்கல்ல லைட்டு எப்படி அந்த வேரிஸில் ஒரே ஒரு ரவுண்டில் அவ்வளோ லைட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. இங்கேருந்து ஹைலைட்டு நம்ம இங்கேருந்து கீழே அவ்வளோ இதாக இருக்கும், சூப்பராக இருக்கும் லைட்டு வந்து. ஆமாம், அந்த பெட்ரூம்லேயே ரூப்பில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை காமிக்காமட்டல, அதுக்கு தான் இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மறுபடி நம்ம நடந்த அக்சஸ்ஸு அந்த பாதையில் வர வந்து 3வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது 3வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் சைஸ் வந்து 16க்கு 10 வித்து அட்டாச்சு 5க்கு 8 அந்த மாதிரி. பார்த்தீங்களா, இங்கேயுமே பாருங்க, வாட்ரோப், செல்ஃபு, அந்த டிவி, வாட்ரோப்பு, மேலே வந்து பாருங்கள் கபோர்டு எல்லாமே இந்த கேபினெட்ஸு ஏகப்பட்டது செஞ்சு வச்சுருக்காங்க. எங்கப்பா வாட்ரோப்லாம் பாருங்கள் எப்படி பொருள்கள்லாம் வச்சுருக்கிறதுக்கு எல்லா பெட்ரூம்லேயுமே. ஆமாம், ஒரு 3 நம்ம பீரோவுக்கு சமமான அளவு வைக்கிறது மாதிரியே வாட்ரோப் எல்லா ஃப்ளோர்லேயுமே, ஃபஸ்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா பெட்ரூம்லேயும் 3 பெட்ரூம்லேயுமே வச்சுருக்காங்க. அந்தந்த பெட்ரூமில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ வசதியாக இருக்கும். பாத்ரூம் பாருங்கள், பாத்ரூம் டைல்ஸ்லாம் நல்லா பக்காவாக இது பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாகவே டைல்ஸு. இங்கேயும் பாருங்களேன், வால் கேபினெட்ஸ் உங்களுக்கு அந்த இது சோப்பு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். ரைட்டுங்க, அப்படியே வாரம். இப்போ நம்ம வெளியில் வாரம் பாருங்கள். இதை பாருங்கள், பால்கனிக்கு போகிறோம். டோரை பார்த்தீங்களா, பால்கனி டோர் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். பால்கனி வந்து 18க்கு 10ங்கிற சைஸில் இருக்குங்க. அந்த பால்கனி வந்து லாங் சைஸு, அதாவது 18க்கு 10 அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக பாருங்கள். இங்கேருந்து பால்கனியில் இருந்தோம்னா காற்றோட்டமாக இருக்கும், நல்ல வெண்டிலேஷன் நல்லா இருக்கும். இப்போ மேலே டேரியஸ் மொட்டை மாடிக்கு போகிறோம். படியெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், படியில் இருக்க கை அந்த எஸ்எஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது.
போகிற மேலே வந்து டாப்பில் வந்து ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அதை வந்து அது பண்ணுறான், மேலே போய் பார்க்குறான். மேலே பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க, நம்ம எம்எம் ரியல்டர் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுடைய எம்எம் ரியல்டர்ஸ் சேனலை வந்து யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த கோயம்புத்தூரில் விற்க வாங்க வரக்கூடிய வீடுகளெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன், உங்களுக்கு உடனே வந்து சேரும். கோவையில் அனைத்து பகுதிகளிலும் வீடு வாங்க விற்க உள்ளவர்கள் என்னுடைய நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி கலந்த வணக்கம்.